நமஸ்காரம். திருக்குறள் அறத்துப்பால் கடவுள் வாழ்த்து 4ஆம் குறள். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அதாவது இது வேண்டும் அது வேண்டாம் அப்படிங்கிற எந்த பாரபட்சம் இல்லாமல், நோ பயஸ், நாட் ஜட்ஜ்மெண்டல், அப்படிப்பட்ட இறைவனது திருவடியை சேர்ந்தவர்களுக்கு. சேர்ந்தார் அப்படின்னு சொல்லும்போதே அவ்வளோ பற்று இருக்கணும். சும்மா நினைக்கிறது, அவரை துதிக்கிறது மட்டும் இல்லாமல், ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் இருந்தது மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும். அதுதான் அந்த சேர்ந்தாருக்குன்னு சொல்கிறாருங்க. யாண்டும் இடும்பை இல்லை, அவர்களுக்கு துன்பம் அப்படிங்கிறதே இல்லவே இல்லை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். இதுக்கு ஒரு கதை பார்ப்போமா? நீங்கள் கேட்கலாம், துன்பம் இல்லாத வாழ்க்கை எங்கே இருக்குது? கண்டிப்பாக இருக்கும் தான். ரெட்டைகள்னு சொல்கிறோம் இல்லையா, கருப்பு சிகப்பு, கருப்பு வெளிர்ப்பு, ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட், சாரோ ஜாய், இன்ப துன்பம், இது எல்லாத்தையும் தாண்டினது தான் இறையாண்மைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே வேர்டு அதுதான். இருளிலும் இருப்பார், ஒளியிலும் இருப்பார். இந்த மாதிரி ஆப்போசிட் போல்ஸாக இருக்கிறோட தன்மை தான் இறைத்தன்மை. ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு கண் அவ்வளோ ஒரு சூடாகவும் இன்னொரு கண்ணு குளிர்ச்சியாகவும் இருக்க முடியுமா என்ன? அது இறைத்தன்மை. இப்படிப்பட்ட இறைவனின் திருவடியை சேர்ந்தவர்களுக்கு துன்பமே இல்லைங்கிறார். அப்படின்னா துன்பங்கிறதே இல்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்டோம்னா இருக்கும். அதை நம்ம பார்க்கறதுக்கு தான் அது துன்பம்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பக்தருக்கு அது துன்பமாகவே தெரியாது. இதற்கு அபிராமி பட்டரின் கதை ஒரு சரியான உதாரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சுப்பிரமணிய ஐயர், அதுதான் அவருடைய இயற்பெயர். இப்போ இருக்கிற திருக்கடையூர் கோயிலில் தான் குருக்களாக இருந்தார் அமிர்தலிங்க ஐயர். அவருடைய மகன் தான் சுப்பிரமணிய ஐயர். அவருக்கு அம்பாளோட பரிபூர்ண அருள் இருந்தது. அவர் எப்போவுமே அம்பாளை பற்றிய சிந்தனையிலே இருந்தார். ஒரு தடவை ஒரு நிறைஞ்ச அமாவாசைன்னா கும் இருட்டு, அதாவது அப்போ சந்திரன் வராது. அந்த சமயத்தில் இவர் அம்பாள் முன்னாடி அமர்ந்து நல்ல தியானத்தில் இருந்தார். அப்போ அந்த நாட்டை ஆண்டுன்றிருந்த சரபோஜி மன்னர் அவர் வரார். அவர் வந்ததும் நார்மலாக இந்த மாதிரி அரசர்கள் வராருன்னா முன்னறிவிப்பு இருக்கும். உடனே குறுக்களேந்து இப்போ நம்ம ஹையர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கெலாம் செய்கிற மாதிரி பர என்று செயல்கள் நடக்கும். ஆனால் இவரோ, நமது சுப்பிரமணிய ஐயரோ அம்பாளது நினைவில் மூழ்கி இருந்ததால் கவனிக்கலை. இந்த சரபோஜி மன்னர் பக்கத்தில் வரார். வந்தவர் சும்மா இல்லாமல் கேட்குறார், இன்னைக்கு திதி என்ன அப்படின்னு. அப்போ அம்பாளது திருமுகத்தை சேவிச்சுட்டு இருந்ததுனால சுப்பிரமணிய ஐயர் என்ன சொன்னார்னா, இன்றைய திதி பௌர்ணமி என்று சொல்லிவிடுகிறார். ஒரு பட்டர் இவ்வாறு தவறாக கூறுகிறாரே என்று சரபோஜி மன்னருக்கு மிகவும் கோபமாகிவிட்டது. அப்பொழுது அவர் மீண்டும் கேட்கிறார், அப்படி என்றால் இன்றைய இரவில் பௌர்ணமி நிலவு தோன்றுமா என்று கேட்கிறார். அன்னையினது திருமுகத்தில் மூழ்கியிருந்த பட்டரோ கண்டிப்பாக தோன்றும் என்று கூறிவிட்டார். கோபமடைந்த சரபோஜி மன்னர், இன்று இரவு நிலவு வரவில்லை என்றால் உன்னை தீயிலிடுவேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். சிறிது நேரம் கழித்து தியானத்திலிருந்து கலைந்த சுப்பிரமணிய ஐயர், அதாவது அபிராமி பட்டர், நடந்த விஷயங்கள் எல்லாம் கேள்வியுற்று ரொம்ப வருத்தப்படுறார். அடாடா, நான் இந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டேனே, அபராதம் பண்ணிட்டேனே ராஜாக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறார். ஆனால் நைட்டு, அமாவாசை நைட்டு எங்கேயாவது நிலவு வருமா? வரல. அதனால் இவருக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்காக பெரிய ஊஞ்சல் கட்டி அதில் இவரை நிறுத்தி கீழே தீயிட்டு விட்டார்கள். சரபோஜி மன்னரின் எதிரில் தான் இந்த தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அப்பொழுதுதான் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியை பாடுகிறார். அம்பாளுடைய வடிவழகும் அவளை சேவிச்சா கிடைக்கிற நன்மைகளும் ரொம்ப பிரமாதமாக பாடுறார். அதில் ஒரு வரி தான், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நலனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனந்தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அப்படின்னு பாடுறார். அவரோட பாடோட வடிகரெல்லாம் கேட்டு அம்பாள் பரவசமாய் அவர் முன்னால் காட்சி தந்து தன்னுடைய செவிகளிலிருந்து ஒரு குண்டலத்தை எடுத்து அப்படி வானத்தில் வீசுகிறாங்க. அது அப்படியே நிலவாக காட்சி அளிக்கிறது. அபிராமி பட்டரின் பரமபக்தியை உலகத்திற்கு காண்பிப்பதற்காக அம்பாள் இந்த திருவிளையாடலை செய்கிறாள். இறை மட்டுமே நம்பியிருந்த அபிராமி பட்டருக்கு அந்த கீழே இருக்கிற சூடு தெரியல.
தாயாரோட குளிர்ந்த முகமும் அந்த தெய்வீக அருளும் மட்டும்தான் அவரால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதனால்தான் திருவள்ளுவர் கூறுகிறார், வேணும் வேண்டாம் அப்படின்னு எந்தவித பாரபட்சமும் பார்க்காத இறைவனின் தாளை வணங்கியிருந்தா அதே குவாலிட்டிஸ், அந்த ரெட்டைகளை வெல்லும் குணம் நமக்கு கிடைக்கும் என்கிறார் திருவள்ளுவர்.